என்னது உங்களோட வீட்டில் மல்லிகை செடிகள் இருக்கா? நான் கொடுக்கக்கூடிய இந்த 5 டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி பூக்கள் பூத்து குலுங்குங்க. டிப்ஸ் நம்பர் 1, மல்லிகை செடிகளை பொறுத்த வரைக்கும் சன்லைட்டில் வச்சு வளர்க்கணுங்க. பொதுவாக நிறைய பேர் ஷெமிஷேடான பிளேஸில் இல்லை இண்டோரில் வச்சு வளர்க்கலாமான்னு திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. மல்லிகை செடிகளை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அவுட்டோர் பிளான்ட். யாராவது எங்கேயாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபுல் சன்லைட்டில் படக்கூடிய இடத்துல செடிகளை எடுத்து வந்து வைங்க. டிப்ஸ் நம்பர் 2, மல்லிகை செடிகளில் பூக்களை பறித்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கவாத்து செய்யணும். அதாவது ஆங்கிலத்தில் ப்ரூனிங்னு சொல்லுவாங்க. மல்லிகை செடிகளை பொறுத்த வரைக்கும் எப்போ கட் பண்ணி விட்டு அடுத்த தளிர்கள் வருதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தளிர்கள் வரணும் அப்படின்னா அதை கட் பண்ணி விடணும். டிப்ஸ் நம்பர் 3, மல்லிகை செடிகளில் ப்ராபகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதனோட தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணி மணலில் ஊனி வச்சா போதும், புது செடிகளை வந்து உருவாக்கிடலாங்க. டிப்ஸ் நம்பர் 4, மல்லிகை செடிகளை எங்கே நடவு செய்யணும் அப்படின்னா தரையில் நடவு செஞ்சால் நல்லா சூப்பராக இருக்கும். பெரிய க்ரோ பேக் வச்சுங்க அப்படின்னா அதை விட சூப்பராக இருக்கும். மண்கலவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் செம்மண் கலவையில் நடவு செய்யுங்க.